ஆபூக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆம் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்கு முதலாவது பெலனாய் காணப்படுகிறார். அவர் நமக்குள்ள பெலனாய் காணப்படும் பொழுது அநேக உபத்திரங்கள், அநேக போராட்டங்கள், அநேக நிந்தனைகள், அநேக கவலைகள், அநேக பலவீனங்கள் உங்களுக்குள்ள காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய கால்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருனாக்கா, மான் கால்களை போல ஆண்டவர் பலனை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் மான் கால்களை போல பலன் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மான் கால்கள் எப்படிப்பட்டது என்றால், எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனை பள்ளங்கள் மேடுகள் அநேக வந்தாலும் அந்த மான் என்ன செய்யும்னாக்கா, எல்லாவற்றையும் மிதைத்து தாண்டி போய் அந்த புல்லுள்ள இடங்களை, பசுமையான இடத்துல அது போய் சேர்ந்து ஒரு நிம்மதியா அது காணப்படும், ஆசீர்வாதத்தோட காணப்படும். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுடைய பலனா இருக்கிறாரா என்று முதலாவது நீங்க சிந்தித்து பாருங்க. எனக்கு யார் பலனா இருந்தாங்க இவ்வளவு நாள்? நான் ஏன் ஆண்டவரை விட்டு நான் விலகி போயிருக்கிறேன் என்று நினைத்து பார்த்து உங்களுடைய பலன் யாரு என்று நீங்க நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பலன் அப்பா, என்னுடைய குறைகள், கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் உங்க கரத்துல வைக்கிறப்பா. நான் ரொம்ப பலவீனமாய் காணப்பட்டிருக்கிறேன், என்னால நடக்க முடியல, என்னால எழுந்துக்க முடியல, என்னால சாப்பிட முடியல, எனக்கு தூக்கம் இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன செய்யுங்கனாக்கா ஒரு நல்ல தூக்கத்தை கொடுங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க தேடி அவரிடத்துல நீங்க செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாய் காணப்படுகிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, இவ்வளவு நாள் நீங்க உலகத்துடைய பலத்துல ஓடிக்கொண்டிருக்கலாம், இல்ல யாரோ உங்களுக்கு ஒரு பலனாய் காணப்பட்டிருக்கலாம். இந்த நிமிஷம் நீங்க ஒரு தனிமையில நீங்க இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நான் உனக்கு பலனா இருக்கிறேன், என்ன விசுவாசி. இன்றைய விசுவாசிங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பலனா இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை